ஒரு ஆற்றின் அருகில் ஒரு பெரிய பசுமையான காடு இருந்தது. அந்த காட்டில் பல வகையான விலங்குகள் அமைதியாக வாழ்ந்து வந்தன. அவைகளுக்கு தாகம் ஏற்பட்டால் எல்லாம் ஆற்றங்கரைக்கு வந்து தண்ணீர் குடிப்பது வழக்கம். அந்த ஆற்றின் மறுபுறம் ஒரு சிறிய காடு இருந்தது. அங்கே விலங்குகள் மிகக் குறைவாகவே இருந்தன. ஒரு நாள் பெரிய காட்டில் இருந்த ஒரு சிறிய முயல் ஆற்றங்கரைக்கு வந்து தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது. அப்போது மறுபுறக் காட்டில் இருந்த ஒரு புலி அதை கவனமாக பார்த்து கொண்டிருந்தது. புலி முயலை அழைத்து, "ஏய் முயலே, என்னை பார்த்ததும் ஏன் ஓடுகிறாய்? அமைதியாக உட்கார்ந்து தண்ணீர் குடி. நான் உன்னிடம் பேசத்தான் வந்திருக்கிறேன்" என்று இனிமையாக பேசத் தொடங்கியது. அதற்கு முயல், "நீ சொல்வது உண்மையா?" என்று சந்தேகத்துடன் கேட்டது. புலி, "ஆமாம், உங்களுடைய காட்டில் இருக்கும் ஷேர் சிங்கைப் பற்றி தெரிந்து கொள்ளவே விரும்புகிறேன். அவர் உங்களைப் பற்றி மிகவும் கவலைப்படுவார் என்று கேட்டேன்" என்று நடிப்புடன் சொன்னது. ஆனால் முயலுக்கு உடனே புரிந்தது, புலி இனிமையான வார்த்தைகளால் தன்னை ஏமாற்ற முயற்சிக்கிறது என்று. அதனால் எந்த பதிலும் சொல்லாமல் உடனே அங்கிருந்து ஓடத் தொடங்கியது. ஆனால் அது புலியின் வேகத்தை ஈடுகட்ட முடியவில்லை. சில நொடிகளில் புலி அதை பிடித்து வேட்டையாடிவிட்டது. அதன் பிறகு புலி நினைத்தது, இந்த காட்டில் விலங்குகளை வேட்டையாடுவது மிகவும் சுலபம். இங்கேயே தங்கி தினமும் வேட்டையாடலாம் என்று முடிவு செய்தது. அது அந்த காட்டிலேயே இருந்து விலங்குகளை வேட்டையாடத் தொடங்கியது. நாளுக்கு நாள் காட்டில் இருந்த விலங்குகளின் எண்ணிக்கை குறைய ஆரம்பித்தது. ஒரு நாள் யானை நரியை சந்தித்து, "நீ வேறொரு ஊருக்குப் போகிறாய் என்று கேள்விப்பட்டேன். ஏன்?" என்று கேட்டது. அதற்கு நரி, "ஆம், என் நண்பனை பார்க்கப் போகிறேன். ஆனால் ஏன் என்னைப் பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்?" என்று கேட்டது. யானை சொன்னது, "நீ பாம்பு முட்டைகளுடன் விளையாடியதற்காக ஷேர் சிங் உனக்கு தண்டனை கொடுத்தார். அதனால் நீ பயந்து இந்த காட்டை விட்டு ஓடக்கூடாது" என்று. அதற்கு நரி, "நான் ஓடவில்லை, என் நண்பனை பார்க்கவே போகிறேன்" என்றது. ஆனால் யானைக்கு சந்தேகம் இருந்தது. "நீ எப்போது வேண்டுமானாலும் தப்பிச் செல்லலாம். அதனால் நான் உன்னை கண்காணித்து வருகிறேன்" என்றது. அதற்கு நரி, "நான் ராஜாவின் கட்டளையை பின்பற்றுகிறேன். ஆனால் நீங்கள் உங்கள் கடமையைச் சரியாக செய்யவில்லை" என்று சொன்னது. யானை ஆச்சரியமாக, "ஏன் அப்படி சொல்கிறாய்?" என்று கேட்டது. நரி சொன்னது, "இந்த நேரத்தில் நீங்கள் காட்டிலிருக்கும் விலங்குகளை பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் அவை ஒன்றன்பின் ஒன்றாக காணாமல் போகின்றன. இந்த காட்டில் ஒரு வேட்டைக்காரன் வந்திருக்கலாம்" என்றது யானை. அதை ஏற்காமல் இருந்தாலும் அந்த வார்த்தைகள் அதன் மனதில் பதிந்துவிட்டன. அடுத்ததாக முயல்கள் கூட்டமாக வந்து, "எங்கள் நண்பர்கள் எல்லாம் காணாமல் போய்க் கொண்டிருக்கிறார்கள்" என்று கூறின. அவர்கள் கூறியதை கேட்டதும் யானைக்கும் நரியின் வார்த்தைகள் உண்மை எனத் தோன்றியது. அதே நேரத்தில் சில ஆடுகள் அழுது கொண்டு வந்து, "இப்போது ஆடுகளும் காணாமல் போகின்றன. எங்களை யாரோ வேட்டையாடுகிறார்கள்" என்று சொன்னன. இதனால் முழுக்காட்டும் பயத்தில் மூழ்கியது. அனைத்து விலங்குகளும் ஷேர் சிங்கிடம் சென்று உதவி கேட்டன. ஷேர் சிங் சொன்னார், "யாரும் கவலைப்பட வேண்டாம். இதை யார் செய்கிறார்கள் என்று கண்டுபிடிப்பேன். அதுவரை யாரும் காட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. தண்ணீர் வேண்டுமானால் காட்டுக்குள் உள்ள குளத்திலேயே குடிக்க வேண்டும்" என்று கட்டளை பிறப்பித்தார். அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டனர். 2 நாட்கள் கழித்து எந்த விலங்குகளும் காணாமல் போகவில்லை. இதனால் புலி பசியால் தவித்தது. அது நினைத்தது, விலங்குகள் வெளியே வரவில்லை, ஆகவே நான் காட்டுக்குள் சென்று வேட்டையாட வேண்டும் என்று. அதன்படி அது மறைந்து காட்டுக்குள் நுழைந்து
ஆட்டைப் பிடித்துக் கொன்றது. இதை மற்றொரு ஆடு பார்த்து உடனே ஷேர்சிங்கிடம் சென்று கூறியது. அனைவரும் மீண்டும் பயந்தனர். இதற்கு தீர்வு காண ஷேர்சிங் யோசித்து ஒரு திட்டம் தீட்டினார். அவர் நரியை அழைத்து, நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றார். நரியும் அதற்கு சம்மதித்தது. அடுத்த நாள் திட்டப்படி நரி ஆற்றங்கரைக்கு சென்றது. புலி அதை பார்த்து மகிழ்ச்சியடைந்தது. நரி பயந்தபடியே முன்னே சென்றது. புலி அதை தாக்க வரும்போது அது ஷேர்சிங் போட்ட வலையில் சிக்கிக் கொண்டது. உடனே எல்லா விலங்குகளும் அங்கு வந்து சூழ்ந்தன. ஷேர்சிங் சொன்னார், நீ மற்றவர்களை ஏமாற்றிக் கொன்றாய். அதனால் நானும் உன்னை ஏமாற்றி பிடித்தேன். நீ செய்ததற்கான தண்டனை கிடைக்க வேண்டும் என்று. அதன்பின் எல்லா விலங்குகளும் சேர்ந்து புலியைத் தாக்கின. இவ்வாறு ஷேர்சிங் தனது புத்திசாலித்தனத்தாலும் தைரியத்தாலும் காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளையும் காப்பாற்றினார். கதை நெறி மாறல். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள்.